தந்தையாகிய கடவுளிடமிருந்து மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து நம்மை ஆட்கொண்டு நம்முடைய ஆன்மீக ஓட்டத்தை சிறப்புற செய்ய துணை புரிய தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல்ல பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக தர்மையான நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே கடந்து வந்திருக்கிற ஒருவருக்கு மீதியாய் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசி கேட்டேன். பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு பதிலான பகுதி அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9-15 முடிய உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேட்போம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மெக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மெக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மெக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கு மறுநாளிலே நியாப்போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கே இருந்த மெக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஒரு ஆளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினான், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். கண்களை மூடுவோம். இருக்கிற நிலைகளிலே தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்வோம். வெறுமையானே பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான
நான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனாகிய எங்கள் அன்பின் கடவுளை, களிமண்ணாக எங்களை உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை செப்பனிடும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு உமக்கேற்ற பாட்டங்களாக, பாத்திரங்களாக வரைந்து கொள்ளும். நாங்கள் வெறும் பாத்திரங்களாக இல்லை, உங்களுடைய வசனத்தினாலும் நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதித்தருளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பேதுருவுக்கு கிடைத்த தரிசனத்தை குறித்து நாம் ஆழமாக சிந்தித்தோம். அந்த தரிசனம் பேதுருக்கு உள்ளே இருந்த பட்சபாத உணர்வு, வேற்றுமை உணர்வு எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவருடைய அகக்கண்களை திறந்தது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் சமமே என்ற உணர்வையும் பேதுரு அடிகளாருக்கு அந்த தரிசனம் தந்தது. இந்த வாரத்திலே பவுல் அடிகளாருக்கு கிடைத்த ஒரு தரிசனத்தை குறித்துதான் நாம் மிக அருமையாக, மிக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம். பவுல் அடிகளார் ஒரு பெரிய ஊழிய திட்டத்தோடு துரோவா பட்டணத்திலே இருக்கின்ற போது பவுல் அடிகளாருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்திலே ஒருவர் வந்து உதவி கேட்கின்றார். மெக்கதோனியா, மாசிடோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு ஆன்மீக உதவியை கேட்கின்ற ஒரு தரிசனம் அது. அன்பானவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே குருமத்தூர் கிரேஸ் லுத்தரன் திருச்சபை என்ற ஒரு திருச்சபை இருக்கிற ஒரு குருமத்தூர் என்கிற ஒரு இடம். அது இடத்திலே கிரேஸ் லுத்தரன் திருச்சபை என்ற ஒரு திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபையில் ரயில்வே கேட்டோடு தொட்டு அருமையான கோபுரத்தோடு இன்றைக்கும் அது தலை நிமிர்ந்து மிக அருமையாக அழகாக இருக்கிறது. அந்த திருச்சபையினுடைய வரலாறு ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த திருச்சபையை ஸ்தாபித்தவர் கெப்கி என்ற ஒரு அயல் நாட்டு மிஷனரி தான் அந்த திருச்சபையை ஸ்தாபித்தார். பொன்விளை என்ற இடத்திலே தங்கி இருந்து அங்குள்ள பகுதிகளிலே ஊழியம் செய்து வருகிறார். அதிலே வன்னியூர் என்ற ஒரு பணித்தளத்தை மையமாக வைத்து ஊழியத்தை அவர் மிக சிறப்பாக கொண்டு செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த வன்னியூர் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த வன்னியூர் என்ற இடத்திற்கு வாகனத்திலே அவர் செல்லுகின்ற போது டிரைவர் ரூட்டை மாத்திட்டார். ரூட்டை மாத்தி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் செல்ல வேண்டிய இடத்து கிட்டத்தட்ட 10-20 கிலோமீட்டர் தூரம் சுத்துகிறார். கடைசியில சுத்தி வருகிற போது ஒரு ரயில்வே கேட் இருக்கிறது. அவ்வளவுக்கு வேகமாய் போனவர் இப்போது சுத்தி எடுத்து வருகிறார். சுத்துகிற இடத்திலே ஒரு ரயில்வே கேட் அவருக்கு தடை போடுகிறது. ட்ரெயினுக்காக வெயிட்டிங். ரயிலுக்காக காத்திருக்கின்ற போது அவர் என்ன செய்தார்? உள்ள காருக்குள்ள இருந்தவர் போர் அடிச்சு காரை விட்டு வெளியேறாங்க.
இவரை பார்த்த உடனே அந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லாம் அமெரிக்க துறை அல்லவா ஓடி வந்து அவரை பார்ப்பதற்காகவே கூடினார்கள். கூடினுடன் அவர் பார்த்தார், ஆகா என்ன அருமையான மக்கள், என்ன அன்பு நிறைந்த மக்கள், ஏன் நாம் இங்கேயும் ஒரு பணிகளத்தை ஆரம்பிக்க கூடாது அப்படி என்று நினைத்து உடனே அந்த இடத்திலேயும் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அதான் இன்றைக்கு கிரேஸ் லுதரன் திருச்சபை என்று இருக்கிறது. சில நேரத்தில் ஜெபித்து விட்டுதான் கிளம்புவோம், திட்டமிட்டு ஜெபத்தோடு கிளம்புவோம், வழி மாறிவிடும், காரியம் நடக்காது, உடனே நமக்குள்ளே புலம்புவோம், என்ன இது பிரேயர் பண்ணிட்டு தான் கிளம்புறேன், இந்த காரியத்தில் இப்படி தடை வருது, இந்த காரியத்தில் இப்படி வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, இந்த காரியத்துல முன்னேறி செல்ல முடியவில்லையே அப்படி என்றுதான் நாம் கிளம்புவோம். ஆனால் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை சில காரியங்கள் வாசல்கள் அடைக்கப்பட்டது போல தோன்றினாலும் கடவுள் அதிலே ஒரு வழி நடத்தல் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு இணங்கி, அதற்கு இசைந்து, அதற்கு ஒபே பண்ணி நாம் நிச்சயமாக காரியங்களை செய்கின்ற போது அதன் பின்னணியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே நாளிலே மிக தெளிவாக மிக அருமையாக பார்க்கிறோம். அதாவது பவுலடிகளார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம் என்று சொன்னால், பித்தானியா நாட்டிற்கு செல்ல வேண்டும், பித்தானியா நாட்டுக்கு போக பிரயாணம் பண்ணுவது திட்டம், பெரிய திட்டம். அவர் ஆசியாவிலேயே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், மிக தீவிரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டம் பித்தானியா நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது பவுலடிகளாருடைய திட்டம். ஆனால் வேதம் மிக அழகாக சொல்கிறது என்னவென்று சொன்னால், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பவுலடிகளாரோடு தீமோத்தேயும் ஒருவேளை லூக்காவும் கூட இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், கடவுள் தடை பண்ணுகிறார். தடை பண்ண ஆண்டவர் துரோவா பட்டணத்தில் இருக்கும் போது தரிசனத்தை கொடுக்கிறார். மெக்கதோனியா, நீ எங்களுக்கு வந்து உதவி செய்யும் அப்படி என்று கேட்கிறார். கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்தார், கடவுளுடைய வழிகாட்டுதலை பவுலடிகளார் உணர்ந்தார். உடனே அதைவிட மிகவும் கடினமான பயணத்தை அவர் மேற்கொள்ள அவர் துணிந்து விட்டார். இதுவரையிலும் ஆசியாவிலேயே இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிற பவுலடிகளார் பித்தானியா நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் கடவுள் அங்கே போக விட்டவில்லை, அனுமதிக்கவில்லை. அதை மிஞ்சி இந்த பித்தானியாவுக்கு போவேன் என்று பவுலடிகளார் நிற்கவே இல்லை. கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்திலே எனக்கு வேலை இல்லை அப்படி என்ற நிலையிலே உணர்ந்து தீர்மானித்து கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். மாசிடோனியாவுக்கு, மெக்கதோனியாவுக்கு அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இதுவரையிலும் ஆசியாவிலே நடைபெற்ற திருப்பணி முதல் முறையாக ஈரோப்புக்கு வருகிறது. ஐரோப்பா கண்டத்திற்கு அடுத்ததாக ஆசியாவை விட்டு ஐரோப்பாவுக்கு, அதாவது நற்செய்தி பணி விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், கடவுள் ஒரு இடத்திலே தடையை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னார், ஒரு பெரிய விரிவாக்கத்தை வைத்திருக்கிறார் என்ற ஆழமான உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பாவிலே முதல் முறையாக நற்செய்தி பணி ஆரம்பிக்கிறது. பாருங்கள், ஐரோப்பாவிலே வந்திருக்கின்றேன், ஐரோப்பாவிலே வந்து
பவுலடிகளார் அங்கே தங்கி இருந்து பார்க்கிறார். கடவுள் அடுத்து வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துகிறார் என்று சொன்னால், ஐரோப்பாவிலே வந்த பவுலடிகளார் அல்லது மெக்கதோனியாவிலே கடந்து வந்த பவுலடிகளார் இப்போ எங்க இருக்கிறார் என்று சொன்னால் பிலிப்பு பட்டணத்திலே இருக்கிறார். அந்த பிலிப்பு பட்டணம் பாருங்கள், மிக அற்புதமான மிக அருமையான ஒரு பட்டணம். அலெக்சாண்டர் தி கிரேட் அவருடைய தந்தையை வைத்துள்ள பேர் தான் அந்த பிலிப்பு அப்படி என்று சொல்லி கூறுகிறார். எப்படியா இருக்கட்டும், இங்கே பாருங்கள், வழக்கம் போல மக்கள் ஜெபிக்கிற இடத்தை பவுலடிகளார் கண்டுபிடித்து அவரும் பவுலடிகளாரோடு இருந்தவர்களும் வழக்கமாக இந்த ஓய்வு நாளிலே சென்று ஜெபிக்கின்ற காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், எங்கே அவர்கள் ஜெபிக்கிறார்கள்? ஆற்றங்கரை ஓரத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஏன் ஆற்றங்கரையில் ஜெபிக்க வேண்டும்? யூதர்களுக்கு ஜெபாலயம் உண்டல்லவா? ஏன் அவர்கள் ஆற்றங்கரையை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆற்றங்கரையிலே ஜெபிக்க வேண்டும்? அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், ஒரு இடத்திலே குறைந்தது ஒரு யூத குடும்பங்கள் 10 குடும்பங்கள் இருக்க வேண்டும். 10 குடும்பங்களிலும் 10 ஆண் மகன்கள் இருந்தால் மட்டுமே ஒரு ஜெபாலயத்தை கட்ட முடியும். அதுதான் யூத சமயத்தினுடைய கட்டுப்பாடு. அப்படி என்று சொன்னால், அந்த பிலிப்பு பட்டணத்திலே மிகவும் மிகவும் சொற்பமான யூத குடும்பங்கள் தான் அங்கே இருந்தார்கள். ஒருவேளை யூதர்களுக்கும் அந்த பட்டணத்திலே பெரிய நெருக்கடி உண்டாயிருந்திருக்க கூடும். ஆகையினால் இருந்தவர்களும் யூதர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ள முன்வராத சூழ்நிலை கூட இருந்திருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. எப்படியோ அங்கே ஜெபாலயம் இல்லை. ஆகையினால் அவர்கள் ஆற்றங்கரையிலே தேர்ந்தெடுத்து ஆற்றங்கரையிலே ஜெபத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு அற்புதம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், என்ன அற்புதம் என்று சொன்னால், கடவுள் சரியாக அவர்களை இந்த பவுலடிகளாரையும் அவருடைய சார்ந்தவர்களையும் ஆற்றங்கரைக்கு நடத்துகிறார். அங்கே பவுலடிகளாருடைய வார்த்தையை கேட்டு ஒரு பெண் விசுவாசியாகின்றார். யார் அந்த பெண்? லிதியா என்ற பெண்மணி. ஐரோப்பா கண்டத்தினுடைய முதல் விசுவாசி யார் என்று சொன்னால் இந்த லிடியா என்ற பெண்மணி தான். ஒரு ஆண் கூட இல்லை, லிடியா என்ற பெண்மணி தான். இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் மிக தெளிவாக தெரிகிறது. வேத வசனம் 14வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். யாருமே சும்மா விசுவாசியாகிறதில்லை. யாருடைய இருதயங்களை கடவுள் திறந்து வசனத்துக்காக நற்செய்திக்காக திறந்தருளுகிறாரோ அவர்கள் தான் விசுவாசியாக ஆகிறார்கள். யாருடைய இருதயத்தை வசனத்தை கொண்டு தொடுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுகிறது. அப்படி என்று சொன்னால், முழுமையான இருதயத்தோடு லிதியால் அந்த தொழுகையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் கடவுள் லிதியாவினுடைய இதயத்தை திறந்தருளினார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு கடவுளுடைய வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்படைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு கடவுளுடைய சித்தத்தை உணர்ந்து அறிந்து நம்முடைய காரியங்களை செய்ய முற்பட்டிருக்கிறோம். கடவுள் வேண்டாம் என்று தடுக்கிற இடத்திலே எந்த அளவுக்கு நாம் வலுக்கட்டாயமாக
நின்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் தான் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மெய்யாகவே உண்மையான ஆசீர்வாதத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னார், கடவுளுடைய வழிகாட்டுதலை, அதாவது டிவைன் கைடன்ஸ் என்று சொல்லுவார், தெய்வீக வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலை தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அதன்படி வாழ முயற்சிக்கிறவன். இரண்டாவதாக, கடவுளை தேடுவதிலே முழு இதயத்தோடு தன்னை கையளிக்கின்றவன் தான் கடவுளுடைய மகத்தான செயல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் கண்காணிய செமினரி பிரின்சிபல்களை போல சண்டை போட்டுக் கொண்டு ஆஸ்பத்திரியிலே நான் அனுமதிக்கப்பட்டு கிடக்க வேண்டும். எவ்வளவு புனிதமான இடம் செமினரி, நூற்றுக்கணக்கான போதர்களை உருவாக்கின இடம். அங்கே ஃபைட்டிங் யாருக்கு என்று சொன்னால் 2 பிரின்சிபல்களுக்கு ஃபைட்டிங். நீ பிரின்சிபலா, நான் பிரின்சிபலா. அங்க என்ன கடவுள் ஒருவரே வேண்டாம் என்று சொல்லுகிறார், யாராவது ஒரு ஆள் ஒதுக்கிக்கோ என்று சொல்கிறார். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிற 2 பேருக்குமே கிடையாது. ஆனா பவுலடியார் அப்படி இல்லை, வலுக்கட்டாயப்படுத்தல. நீ வேண்டான்னு சொல்ற, இந்த கடவுள் வேண்டான்னு சொல்ற. நான் பித்தானியாவுக்கு போகிறேன், ஆனா கடவுள் சொல்லுகிறார், கடவுள் அழைக்கிறார் மேசிடோனியாவுக்கு போ. பித்தோனியாவை கட் பண்ணுகிறார், மேசிடோனியாவுக்கு போகிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மையாகவே கடவுளுடைய வழிநடத்தலுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மாபெரும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாக, மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது பாருங்கள், அருமையாக சொல்லுகிறார். இன்றைக்கு வாசித்து கேட்டோம், சீடர்களை பார்த்து சொல்ல, இப்பதான் உண்மை நான் புரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம் என்றெல்லாம் புகழ் பாடின சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அனைவரும் சிதறடிக்கப்படுவீர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடிவிடுவீர்கள். அதே நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இதுதான் சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய கூற்று. என்ன கூற்று? பிதா என்னுடனே கூட இருக்கிறார், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அதே 33வது வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு இசைந்து வாழ்கின்ற போது கஷ்டங்கள் உண்டு, தடுமாற்றங்கள் உண்டு, சில நேரத்திலே அவமானங்கள் உண்டு. ஆனால் அதற்கு பின்னணியத்திலே பேராசீர்வாதம் உண்டு. இவைகளின் ஊடாக நாம் பயணிக்கின்ற போது ஆண்டவர் தெளிவான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் சிறப்பானதாக இருக்கும், வெற்றி நிறைந்ததாக இருக்கும். நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய சித்தத்திற்கு இசைந்து இணைந்து அவருடைய வழிகாட்டுதலை உணர்ந்து நாம் வாழுகின்ற போது அவருடைய உடனிருப்பு மட்டுமல்ல, அது எதுவரைக்கும் தொடருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதிக்கு பதிலாக வாசித்து கேட்ட பகுதியிலே பார்க்கிறோம், எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அடைய செய்கின்றது வரையிலும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார்.
எருசலேமாகிய பரிசுத்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்று வேதம் சொல்லுகிறது? அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை. ஆனால் என்ன? கடவுளே வெளிச்சமாயிருப்பார். கடவுளே வெளிச்சமாயிருக்கின்ற காரணத்தினால் பரிசுத்த நகரமாகிய பரிசுத்த நகரத்தினுடைய வாசல்கள் ஒருபோதும் மூடப்படுவதும் இல்லை. அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய உடனிருப்பு தேவை. கடவுளுடைய உடனிருப்பு நமக்கு தேவை என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருடைய வழிகாட்டுதலை உணர்ந்து வழிகாட்டுதலை இசைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. போகாத என்று சொன்னா போகாத, போ என்று சொன்னால் போ, செய்யாத என்று சொன்னால் செய்யாத, செய் என்று சொன்னால் செய். இந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு பேராசீர்வாதமாக அமையும், வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக அமையும். இந்திய நாட்டிற்கு மிஷனரியாக வந்தவர் அதோனிராம் ஜட்சன் என்பவர். ஆனா அவர் வந்தார், கப்பல்ல வந்தார். இங்க இருந்த அதிகாரிகள் எல்லாம் அன்றைக்கு அவர் உள்ள ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஓடு, திருப்பி ஓடு அப்படி என்று அன்றைக்கு துறைப்பேசி அனுப்பாங்க. ஏன்னா பிரிட்டிஷா இருந்தாலும், பிரிட்டிஷ் கம்பெனியா இருந்தாலும் மிஷனரிகள் வருவதை அவர்கள் விரும்பவே இல்லை. ஏன்னு சொன்னா இவர்கள் வந்து மக்களுடைய அறிவு கண்களை திறந்து விடுவார்கள் அப்படி என்ற ஒரு பயம் இந்த பிரிட்டிஷாருக்கு இருந்தது. ஆகையினால் அவர்கள் வந்துதான் கிறிஸ்தவத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான பிரிட்டிஷார் வந்து எதிர்த்தார்கள், மிஷனரிமார்களை எதிர்த்தார்கள். அந்த வகையிலே அதோனிராம் ஜட்சனையும் துரத்தி அடித்தார்கள். எப்படி இருக்கும்? பல மாதங்கள் கப்பல் பயணம், கடினமான பயணம். இந்தியாவுக்கு எப்படியோ மிஷன் ஃபீல்டை நோக்கி வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியிலே இறங்கினவருக்கு அதிர்ச்சி. திருப்பி அனுப்பினார்கள். திருப்பி அனுப்பப்பட்ட அதோனிராம் ஜட்சன் எங்கே போகிறார் என்று சொன்னால் பர்மாவுக்கு போகிறார். பர்மாவுக்கு போய் அங்கே பல கஷ்டங்கள் நடுவிலே குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய பணியை செய்தார். இவர்தான் பர்மிய மொழியிலே திருமறையை மொழிபெயர்த்தவர். அதே மொழிபெயர்ப்பை தான் இன்றைக்கும் பர்மா மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாசலை அடைக்கிறார் என்று சொன்னால் எங்கோ ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய கரங்களிலே நம்மை கையளிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய வழிகாட்டுதலே எனக்கு தந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று அர்ப்பணித்து இந்த மன்றாட்டோடு கடந்து செல்வோம் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை பயணம் எளிதாக இருக்கும், வெற்றியும் நிறைந்ததாக, ஜெயம் நிறைந்ததாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.